மாணவர்களே வணக்கம்ப்பா. 8ஆம் வகுப்பு கணிதம் இயற்கணிதம் பயிற்சி 3.2 நாம் இன்று 7ஆம் சம் பார்ப்போம்ப்பா. கூற்று ஏபி 2 கூற்று கொடுத்துருக்காங்கம்மா. அதில் எது சரி எது தவறுன்ட்டு கீழே ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு நாம் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு கூற்று ஏ என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். 24 p/2 qi 3 pq ஆல் வகுத்தால் கிடைக்கும் ஈவு 8p ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ இது ஃபஸ்ட்டு கூற்று. இரண்டாம் கூற்று பிங்கிறது பிராக்கெட் 5x + 5 பிராக்கெட் பை 5ஐ சுருக்கும் போது நம்ம என்ன வருதான் 5x கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு கூற்றில் ரெண்டுமே சரி. அடுத்து ஒன்று சரி ஒன்று தவறு, இரண்டும் தவறுன்னு கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா ஏ தவறு ஆனால் பி சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியாம்மா? இது நம்ம போட்டு பார்த்து கண்டுபிடிப்போம் ஆன்சரை. எது சரி எது தவறுன்னு பார்ப்போம். இப்போ 24 என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24 p/2 p/2 q பை 3pq. சரி, அப்போ இப்போ வகுக்க போகிறோம். இந்த ஆன்சர் நமக்கு வரணும் 8p. இப்போ மூன்றாம் எப்படி சொல்லுங்கள். 1 3 3 24. இப்போ பி என்ன பண்ண போகிறோம், வகுத்தோம்னா நமக்கு என்னம்மா சொல்லுவோம், அடுக்கு என்ன பண்ணணும், கழிக்கணும். அப்போனா இங்கே நம்பர் 8 p/2 இங்கே 2 இங்கே 1 இருக்குது. கழிச்சா நமக்கு என்ன வரப்போகுது 1. அப்போ இந்த q கேன்சல் பண்ணலாம்ப்பா. அப்போ ஆன்சர் 8p. இது நமக்கு சரி, ஏ சரி. ஓகே, அடுத்து பி பாருங்கள். 5x + 5 சுருக்கும் போது என்ன வருது 5xன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் 5x/5 தனித்தனியாக போடுவோம் ப்ளஸ் 5/5. இப்போ 5 எப்படி வச்சு அடிங்க, மேலே அடிச்சு என்ன வருது எக்ஸு, இங்கே எக்ஸு. அடுத்து ஓரஞ்சு 5 அடித்தோம்னா ப்ளஸ் 1. நமக்கு வர வேண்டிய ஆன்சர் என்ன வரணும், எக்ஸ் ப்ளஸ் 1 வரணும். ஆனால் வந்தது அவங்க கொடுத்தது 5xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா இந்த கூற்று தவறு. இதில் என்ன இதுக்கு பாருங்கள், எது ஆப்ஷன் கரெக்டுன்ட்டு. இது வந்து 2 கூற்றும் சரின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு கூற்று ஏ சரி பி தவறு. ஏ எங்கே சரி இருக்குது, இரண்டாம் ஆன்சர் ஆவணா. கூற்று ஏ சரி ஆனால் கூற்று பி தவறு. ஓகேவாம்மா? இதுதான் இதனுடைய ஆன்சர். இதே போல் நமக்கு 8ஆம் கணக்குலையும் 2 கூற்று கொடுத்துருக்காங்கம்மா. கூற்று ஏ கூற்று பி, அதுலேயும் அதே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்ப்போம். கூற்று ஏ என்ன இருக்குன்னா 4x² + 3x - 2 = 2 பிராக்கெட் 2x² + 3x/2 - 1. சரியாம்மா? இந்த கூற்று இதுவும் ஈக்குவல் ஆகியிருக்கா அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த இது நமக்கு வர்றதுக்கு இங்கே என்ன இருக்குது, வெளியே இருக்குது 2 உள்ளுக்குள்ளே போயிருக்குமா. என்ன பண்ணும், 2 4 4x². இப்போ இங்கே 2 வரப்போது என்ன ஆகும்னா இந்த 2 கேன்சல் ஆகிடுமாப்பா. அப்போனா நமக்கு இருக்கிறது 3x மைனஸ் ஓரன் இந்த 2 1 பெருக்குன்னா நமக்கு என்னடமா வருது 2. அப்போ இதே ஆன்சர் இங்கே இருக்காப்பா. அப்போனா இங்கேயும் கூற்று ஏங்கிறது சரி. அடுத்து கூற்று பி பாருங்கள். பிராக்கெட் 2m - 5 கழித்தல் பிராக்கெட் 5 - 2m = 2m - 5 ப்ளஸ் பிராக்கெட் 2m - 5. இந்த 2 பிராக்கெட் அப்படியே இருக்கிறாப்புன்னு தான் தெரியுது. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எப்படி இருக்குது, 2m - 5 தான். இங்கே 2m - 5. இது ரெண்டும் ஓகே கரெக்ட். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மைனஸ்ங்கிறது இங்கே ப்ளஸ்ஸாக மாறியிருக்கா. அப்போனா இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த மைனஸ் வந்து உள்ளே போயிருக்கான் பாருங்கள். மைனஸ் உள்ளே போகும்போது ப்ளஸ்ஸாக இருக்கிற நம்பர் என்னவா மாறுமாண்டா மைனஸாக மாறும். அந்த +5 -5 -2m என்னவா மாறப்போகுது +2m. ஓகேவா? இது இப்படி நம்ம திருப்பிதுன்னா 2m - 5 இப்படி எழுதிக்கலாமாப்பா. அப்போ இங்கே அதானே இங்கே இருக்குது. அப்போ நான் இதுவும் சரி தானே நமக்கு. சரி, எப்போ புரியுதா? அப்போ நான் பி கூற்றும் சரி. அப்போ நான் ஏயும் சரி பியும் சரி இருக்கான். இரண்டும் சரிங்கிற கூற்று எங்கே இருக்குது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இருக்குது. அப்புறம் இதை நம்ம டிக் அடிச்சிக்க வேண்டியதான். சரியாப்பா? ஓகேம்மா, தேங்க்யூ.